குட் மார்னிங் சார். சார், மேலதான் கொலை நடந்திருக்கு, வாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் வந்தாச்சா? எஸ் சார். தடயங்கள் இல்ல சார், ஏன்னா கொலைகாரன் கிளவுஸ் போட்டு வந்திருக்கான், அதனால எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கல. பட் சார், கொலைகாரனுடைய பூட்ஸ் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஹேவ் யூ டேக்கன் நோட் ஆஃப் இட்? எஸ் சார், ஐ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் நோட் ஆஃப் இட் சார். வெரி குட். தேங்க்யூ சார். போலீஸ் நாய் சீமா அது மேல இருந்து கீழே குதிச்சு மெயின் ரோடு வரைக்கும் போயிருச்சு சார். அங்க இருந்தா கொலைகாரன் டாக்ஸிலயோ ஆட்டோலயோ தப்பிச்சு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நகை பணம் ஏதாவது காண போயிருக்கா? இல்ல சார், நகைக்காக பணத்துக்காக நடந்த கொலையா தெரியல சார். கான்ஸ்டபிள், சார், இவங்க தான் டாக்டர் லட்சுமி. இறந்து போனது இவங்களோட அத்தை தான் சார். ஐ எம் சாரி மேடம், உங்ககிட்ட தனியா சில கேள்விகள் கேட்கணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? மேடம், அவங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் என் கடமை நான் செய்யணும். ப்ளீஸ். லட்சுமி, அழாத. அவங்க கேக்குற கேள்விக்கு அமைதியா பதில் சொல்லு. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ப்ளீஸ். எங்க அத்தைக்கு சமீபத்துலதான் கண் ஆபரேஷன் நடந்துச்சு. கொஞ்ச நாளாவே அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தது. அதனால டெய்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வீட்டை பூட்டிட்டு ஒரு சாவி எடுத்துட்டு போயிடுவேன். திரும்பி வரும்போது வீட்டை திறந்து நானே வந்துடுவேன். நேத்து ராத்திரி நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். மழை ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது. நான் என் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என் ரூமுக்கு போய் புக் படிச்சுட்டு இருந்தேன். அத்தைக்கு கண் ஆபரேஷன் பண்ணதுனால கண்ணு கூசும். அதனால நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்தேன். அத்தை, வாங்க வந்து ரூம்ல படுங்க. அத்தையை படுக்க வச்சுட்டு திறந்திருந்த கதவை சாத்த போனேன். அப்ப திடீர்னு போன் பெல் அடிச்சது. ஒரு சீரியஸ் கேஸ் விஷயமா என்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மாடியில இருந்து சத்தம் கேட்டுச்சு. என்ன இது? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். மேடம், உங்க சொந்த பந்தங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சின்ன வயசுலயே நான் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அத்தை தான் வளர்த்தாங்க. அவங்க துரதிஷ்டம் கொஞ்ச நாள்லயே புருஷனையும் பறி கொடுத்துட்டாங்க. அந்த கஷ்டத்திலையும் என்ன வளர்த்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாலதான் பூர்வீக சொத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்க்கு வந்தோம். அப்ப வாங்கினதுதான் இந்த வீடு. இப்ப கூட என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? ஒரு வேலைக்காரியோ ஒரு வாட்ச்மேனை வச்சிருக்கலாம் இல்லையா? வீட்டுல இருந்த வேலைக்காரி கல்யாணமாயி புருஷனோட ஊருக்கு போயிருக்கா. கூர்க்கா 2 நாளைக்கு முன்னாடியே லீவ் எடுத்துட்டு போயிட்டான். சரியான சந்தர்ப்பத்தை தான் கொலைகாரன் பயன்படுத்தியிருக்கான். இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. எனிவே, தேங்க்யூ மேடம். நான் மத்தவங்களை விசாரிக்கிறேன். ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. தீர்த்துட்டேன்.
ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம். வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம். இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும். டேய், ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா? டேய், ஏந்திரா. ஏந்திரா. இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான். ஓ மை காட், என்ன வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்கார பயலா? எப்போ வந்தீங்க? ஏண்டா சொல்ல மாட்டேன். எங்கடா உன் கூட்டாளி? என்னது குஞ்சுடுவியா? இல்லங்க, இதுக்கு போயிருக்காருங்க. அங்க என்னப்பா? வந்துச்சு போயிருக்காரு. போயிருக்கானா? என்னது போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்காரா? அம்மா, வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான். உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல. கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது, கைட்ட கட்டி வச்சிருக்கான். இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையில போற மாதிரியே இருக்கு. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? கண்ணாயிரா, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன். மறந்து போச்சு. ஏண்டா மறக்க மாட்டீங்க? மாசம் மாசம் வாடகை கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பீங்க. நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. யோ, ரொம்ப பேசுனேன். ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன். அவ்வளவு கேடு கேட்டவனா? இந்த தெருவில் இருக்க வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தான்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் இங்க போல? இங்க இருந்து போறது பணம் இல்ல. இன்னொரு 5 டேஸ்ல, அதாவது 2 நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். 5 டேஸ்னா 3 நாள் சுத்தம். 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியல. 5 டேஸ்னா 4 நாள். எப்படியோ 2 நாள்ல வாடகை கொடுத்துருக்கா. சரி சரி, பேப்பர் கொடுங்க. 2 நாள்ல கொடுத்துற சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்றோம். என்ன மோட்டர் பைக்கில் உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறேன்? அண்ணே, என்ன போட்டோ போட்டிருக்கு? உன் போட்டோவா? இல்ல, நாய் போட்டோ. எங்க? இத படிங்களேன். ஜிம்மியை காணவில்லை. அன்புள்ள ஜிம்மி, நீ வீட்டிலிருந்து காணாம போனதிலிருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறாள். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர். பாத்தீங்களானே, நாய் கூட இப்படி விளம்பரம். நம்மளும் காணா போய் 18 வருஷமாச்சு. நம்ம வீட்டை சேர்ந்தவங்க ஒரு பைய கொடுத்தானா விளம்பரம்? எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு. அவ்வளவு பாசமா? ஆமா. என் மகன் பீதாம்பரம் காணவில்லை, கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருபவனை கொலை செய்வது விளம்பரம் கொடுத்தாரு. அண்ணா, கீழே பாருங்க. என்ன? இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும். இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல? அட போடா, இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது? இப்படி செஞ்சா என்ன? என்ன? ஒரு வீட்டுல நாயை திருட வேண்டியது, மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்க இல்ல? கண்ணாயிரம், பீதாம்பரம், அருமையான ஐடியா. ஓகே, லம்பு லம்பு அமைச்சிருவோம். எஸ், கம் ஆன், கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஒரு நாய் ஜாக்கிரதைன்னு போடே காணமனே. ஒருவேளை நாம வர்றோம்னு நாய்களை எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டாங்களா என்னமோ? இந்த இவத்துக்கு அப்போ ஏங்க, இங்க நாய் கிடைக்குமா? இங்க நாய் கிடைக்குமா? 9:10 இழிஞ்சது போ. ஒரு சைடே அவுட்டு போல இருக்கு. அண்ணே, வெற்றி என்ன? வெற்றி, நம்ம நினைச்சது கிடைச்சு போச்சு. வாங்க வாங்க வாங்க. என்ன கிடைச்சு போச்சு? அண்ணே, சேர் மேல நாய் உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? மனுஷன்ல உட்கார்ந்துருக்கான். அது பக்கத்துல பாருங்க. ஆமா. டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்கார்ந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. எழுந்திரிச்சு போக மாட்டேங்கிறானே, என்ன செய்யலாம்? கல்ல விட்டு எறிஞ்சிருமா? ஐயோ, அது ரொம்ப மோசம். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. எஸ், கமிங். போறான் போறான். போயிட்டா, நம்ம தேங்குங்க. கூப்பிடுமா? போன வரையா? இல்ல, நாயே. பா பா. பிச்சுக்கட்டு வாங்குது. வருது வருது. நங்க அடிக்கலாம். அமுக்குங்க. போங்க. நான் அமைக்கிருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா அவங்க சொந்தக்காரங்க யாராவது கிடைச்சாங்களா? டாக்டர், அந்த கார் ஓனருடைய சம்சாரம் வெளியூர் போயிருந்தாங்க. தந்தி கொடுத்து வர வச்சோம், அதான் லேட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வெளியே தான் இருக்காங்க. இஸ் இட்? ஆமா டாக்டர். அப்புறம் அந்த பேஷண்ட் அவங்க கிட்டே ஒப்படைச்சிரும். ஓகே, லெட்ஸ் கோ. நான் சொல்றது கேளுங்கம்மா. இவங்க தான் அந்த கார் ஓனருடைய சம்சாரம் டாக்டர். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா என் கூட வாங்க ப்ளீஸ்.
ஐயோ, என்னை விட்டு போயிட்டீங்களே. சாரிம்மா, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை காப்பாற்ற முடியல. நர்ஸ், அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அழாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அம்மா, எழுந்துங்கம்மா. ஆனா அவரோட கார்ல வந்து அவரை காப்பாத்திட்டோம். அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அங்க பாருங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவரு உங்க சொந்தக்காரர் தானே? இல்லைங்க டாக்டர், இவர் சொந்தக்காரர் இல்ல. ஆ? சொந்தக்காரர் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டா? இதுவரைக்கும் இவரை பார்த்ததே இல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் ஓட்டும் இந்த கார்ல இவரும் இருந்தாரே. ஒருவேளை புது ஃப்ரெண்டா இருக்கலாம் டாக்டர். டாக்டர் மோகன். எஸ் டாக்டர். இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பாடி ஒப்படைச்சுங்க. ஓகே டாக்டர். நீங்க போங்கம்மா. என்ன டாக்டர், புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இவங்க சொந்தக்காரங்க நான் எங்க போய் தேடுறது? ஒண்ணு செஞ்சா என்ன? சொல்லுங்க டாக்டர். இவர் போட்டோ பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு இவர் சொந்தக்காரங்க வர்றாங்களா பாப்போம். குட் ஐடியா டாக்டர். லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதிட்டு இருக்க போற? 10 பேருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? பாசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்த அத்தைய இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவங்களுக்கு எதிரிகள்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்கள எதுக்காக கொலை செய்யணும்? அதான் எனக்கு புரியல. லட்சுமி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றதை கேளு. உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லக்ஷ்மியா, வா உட்கார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலைகாரனை பத்தி எந்தவித தடையும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடி கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல டாக்டர். இஃப் யூ ஆர் ஸ்டில் அப்செட், இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்ல இருந்தா நடந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ரீஜாயின் ஆயிடுறேன். தட்ஸ் குட். பை தி பை லக்ஷ்மி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10வது வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஷண்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஐ எம் குவைட் ஷூர் யூ வில் கியூர் ஹிம் சக்சஸ்ஃபுல்லி. I'll try my best. லக்ஷ்மி, பி கேர்ஃபுல். Okay.
பசிக்குது. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையே அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of post traumatic amnesia. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்துருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேரு அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தான் யாரு, என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேரு as grown up men அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. திஸ் இஸ் a very peculiar case. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா A to Z சொல்லி தர வேண்டி வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? எஸ், பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ண தான் தெரியும். இட்ஸ் a rare case. சார், இரு, bell அடிக்கிறேன். சார், ஏப்பா யாருப்பா நீங்க எல்லாம்? காலையில உங்க நாயகன் பேப்பர்ல பார்த்தோம். ஆமா. இதானே உங்க நாயி? ஆமா, ஏன் நாய் தான்? ஏப்பா காலையில தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன், அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இதை நான் தானே பிடிச்சு போனா? ஆமா, என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கிய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன? இந்த சன்மானம் 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 ஏறுங்க, ம். வார கொடுப்பார். அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 கொடுப்பாரு. 1500. அவரு போற போக்க பார்த்தா 2000 கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு ஆ. நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஆ. ஏசி ரூம்ல உட்காந்து ஆ. ஐஸ் வாட்டர் ஏன் சாப்பிடலாம். உனக்கு இந்த கட்சி தானே? ம். டீ சாப்பிடணும். சரி. ம். சார் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? ஆ, ஆ. என்ன சார் 1000 என்னங்க 100 தான் போட்டிருக்கு, இன்னொரு சைபரை காண. ஆளுக்கு 100 ரூபாய். கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குது இல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதானே. தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, என் நாயோட என்னை கொஞ்சம் எடுக்கிறப்பா. பாயிண்ட்ல வேணும் சார். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? இல்ல போயிடும் போறியா? ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு, நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. இப்ப என்ன செய்யுது? சரியான சாவுக்கிறாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது? என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? 500 ரூபாய். இனிமே என்ன செய்யுமா? ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்துப்படணும். அடாடாடாடா. அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியவன். எங்க பரம்பரையா தானே? அப்படியா? ஆ. இப்பதான் புரியுது. உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லக்ஷ்மி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்தேகால். இது பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்குங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க.
ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின், குதிரை, அப்புறம் அவ்வளவுதான். ஹாய் முத்து. ஹாய் சரத், How are you? ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்த? வழக்கம் போல ஆக்ஷன் கேஸ் தான். ஆனா இந்த கேஸ் இருக்கே, இது ஒரு பெக்குலியர் கேஸ். ஐ மீன், யூ கேன் கோ ஹெட். எக்ஸ்கியூஸ் மீ. Okay. டாக்டர், 1 minute. எஸ் ப்ளீஸ். எஸ். ம். Any improvement, டாக்டர்? இன்னைக்கு நடந்த டெஸ்ட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார். டாக்டர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. See what I feel, இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியலையே என்னவோ. கொலைகாரனை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டாம விட மாட்டேன். அவன் இந்த கொலையை நல்லா பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா பண்ணிருக்கான். நீங்க சொல்ற அளவுக்கு அவர் புத்திசாலியாவும் இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே அவர் இல்ல. வாஸ்தவம் தான் டாக்டர். இவங்க சொந்தக்காரங்களை எங்க கண்டுபிடிக்கிறது, இவரை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? ஆல்வேஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா அந்த கொலைகாரன் உங்களை ஃபாலோ பண்றான்னு நான் சந்தேகப்படுறேன். ஓகே.